மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள ஒரு அழகான ஊருதான் ஆத்துக்காரன்பட்டி. இந்த ஊர்ல சென்னையா என்ற ஒரு வயசான முதியவர் வாழ்ந்துகிட்டே இருக்காரு. ஒரு நாள் சென்னையா நதி ஓரமா தண்ணி குடிக்க போறாரு. ஓ, என்ன இது, இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போவோம். அப்படி சென்னையா நதியில தண்ணி குடிக்கிறப்ப நதியிலிருந்து ஒரு மீன் துள்ளி குதிச்சுட்டு இருந்துச்சு. ஐயா, இந்த நதியில நான் பல வருஷமா இருக்கேன். எனக்கு உதவுறதுக்கு யாருமே முன்வர மாட்றாங்க. நீங்க எனக்கு உதவுவீர்களா? சென்னையா ஆச்சரியத்தோட, நீ பேசுற மீனா, நான் உனக்கு என்ன உதவுறது? நானே ரொம்ப வயதானவன். அது மட்டும் இல்லாம யாருமே இல்லாம நானே சோத்துக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். நான் எப்படி உனக்கு உதவுவது? கவலைப்படாதீங்க. நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு பொன்னும் பொருளும் நிறையவே தருவேன். ஹா 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 ஹா, நீ எனக்கு நிறைய பொண்ணு பொருளும் கொடுப்பியா? நீயே ஒரு சாதாரண மீனு, நீ எப்படி எனக்கு கொடுப்ப? ஐயா, நான் சாதாரண மீன் இல்ல. நான் காலங்கிய நாட்டு இளவரசி, அந்த கோரதுருவன் அரக்கந்தா. என்ன இப்படி மாத்திட்டா? என்ன, கோரதுருவன் அரக்கனா? ஆமாம் ஐயா. ஒரு நாள் கோரதுருவன் அரக்கன் இந்த நதியில் அசுர சக்தி வேண்டி தியானம் பண்ணிட்டு இருந்தான். அந்த தியானம் இரவும் பகலும் பல நாட்கள் நடந்தது. பல நாள் தண்ணிக்கு வெளியேயும், சில நாள் தண்ணிக்கு அடியிலும் நடந்தது. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இந்த நதி கலங்கவே கூடாது. அப்போதுதான் வேட்டைக்கு போயிட்டு தண்ணி குடிக்கலாம் என்று நினைத்து இந்த நதிக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டேன். நதியும் கலங்கியது. திடீரென கோரதுருவன் அரக்கனின் தியானமும் தடை பெற்றது. கோபமடைந்த அரக்கன் நதியிலிருந்து வெளியில் வந்து, நீ என் நீண்டகால தியானத்தை கலைத்து விட்டாய், என் கோபத்திற்கு ஆளாகிவிட்டாய். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் தண்ணீருக்கு அடியில் இருப்பதை நான் எப்படி அறிவேன்? தயவு கூறி என்னை மன்னியுங்கள். இல்லை, நான் உன்னை மன்னிக்க முடியாது. ஏனென்றால் நீ அறிந்து செய்தாயோ இல்லை தெரிந்து செய்தாயோ அது என் கவலை இல்லை. என் தியானம் தடை பெற்றது. இனி நான் 1 வருட காலம் நித்திய உறக்கத்திற்கு சென்று விடுவேன். நான் மீண்டும் வர 1 ஆண்டு காலமாகும். நான் எப்படி உன்னை மன்னிக்க முடியும்? உனக்கான தண்டனை, நீ இந்த நதியின் மீனாக இருப்பாய். என்னிடம் இருக்கும் இந்த நகைதான் உனக்கு விமோசனத்தை கொடுக்கும். ஆனால் அதை என்னிடம் இருந்து அவ்வளவு சுலபமாக எடுக்க முடியாது. ஐயா, கொஞ்சம் தயவு கொள்ளுங்கள். என்னை மன்னியுங்கள். ஓம் க்ரீம் 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 மண்டோ. இதுதான் உனக்கான தண்டனை. நான் மீனா மாறி இந்த நதியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தயவு கூறி என்னை காப்பாற்றுங்கள். என் தந்தையிடம் சேர்த்து வையுங்கள். சரி, நான் இப்போ உனக்கு உதவுறேன். ஆனா அந்த அரக்கனை நான் எங்க போய் தேடுவே? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அந்த அரக்கன் அந்த காலங்கிய மலை குகையில தான் இருக்கான். அந்த குகைக்கு போறதுக்கு இங்கே இருந்து 9 மலை கடந்து போகணும். ஒரு பாலைவனத்தையும் கடந்து போகணும். அப்படி போனீங்கன்னா அந்த காலங்கிய மலை குகை அடையலாம். அந்த குகைக்கு உள்ள நுழைஞ்ச உடனே பொன்னும் பொருளும் தங்கங்களும் கொட்டி கிடக்கும். நீங்க கவனமா இருக்கணும். அந்த தங்கத்தை உங்க கையால எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்துட்டீங்கன்னா நீங்க அதே இடத்துல சபிக்கப்பட்டு இறந்து விடுவீர்கள். சரி, நீ இந்த நதியிலே இரு. நான் போய் அந்த அரக்கன் கழுத்துல இருக்கிற நகையை எடுத்துட்டு வர்றேன். இப்படி சொல்லிட்டு நதியிலிருந்து சென்னையா காலங்கிய குகைக்கு கிளம்புகிறாரு. தன்னந்தனியா காட்டுக்குள்ள நடந்து போறாரு. கிட்டத்தட்ட 2 மலைய கடந்த உடனே காட்டுக்குள்ள பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ராமையா விறகு வெட்ட காட்டுக்குள்ள வந்திருக்காரு. ராமையா சென்னையாவை பார்த்துட்டு, என்ன சென்னையா, இந்த காட்டுக்குள்ள தனியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வயசான காலத்தில் வீட்ல இருக்க வேண்டியது தானே, ஏன் இப்படி காடு மேடுன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல ராமையா, தண்ணி குடிக்கலாம் என்று நதிக்கு போனேன். அங்கு ஒரு மீன் அழுதுட்டு இருந்துச்சு. அந்த மீன் என்கிட்ட ஒரு உதவி கேட்டு இருக்கு. அதை பண்ணதான் காலங்கிய மலை குகையை தேடி போயிட்டு இருக்கேன். உனக்கு வேலை எதுவும் இல்லைன்னா என் கூட வா, உனக்கு கொஞ்சம் தங்கமும் தருகிறேன். இப்படியா சென்னையாவும் ராமையாவும் காலங்கியா மலை குகையை நோக்கி கிளம்புறாங்க. இவங்க போற வழியில ஒரு மிகப்பெரிய ஆறு ஒன்னு இருக்கு. இந்த ஆற்றை கடந்தால்தான் பாலைவனத்தை அடைய முடியும். அதே சமயம் ஆற்றுல கட்டுமரம் ஒன்னு மிதந்துகிட்டு வருது. இதை சரியா பயன்படுத்திக்கிட்ட சென்னையாவும் ராமையாவும் அந்த கட்டுமரத்தை புடிச்சு அது மேல ஏறி இந்த ஆற்றை கடந்து போறாங்க. ஆற்றை கடந்தவுடன் சென்னையாவும் ராமையாவும் அந்த கட்டுமரத்தை ஆற்றிலே விட்டுட்டு கரையில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, என்ன இது? காற்று இவ்வளவு வேகமாக வீசுகிறது. இதில் நாம் எப்படி அந்த குகையை அடைய முடியும்? கடவுளே, நீங்க எங்களுக்கு உதவ மாட்டீங்களா? ராமையா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இதுதான் அந்த காலக்கியா மலைக்குகை. இந்த குகைக்குள்ள நுழைஞ்ச உடனே நிறைய பொன்னும் பொருளும் தங்கமும் கொட்டி கிடைக்குமா. அது எதுலையுமே நம்ம கை படவே கூடாது.
மீறி பட்டுச்சுன்னா நாம் அதே இடத்துல சபிக்கப்பட்டு இறந்து போயிடுவோம். கவனத்துல வச்சுக்க, அந்த தங்கத்தை கையால தொடவே கூடாது. நல்ல வேளை. சென்னையா சொல்லிட்ட? இல்லன்னா நான் சபிக்கப்பட்டு இறந்துட்டேனா? என் குடும்பத்தை யாரு காப்பாற்றுவா? இப்படியா சென்னையாவும் ராமையாவும் பேசிக்கிட்டே அந்த குகைக்குள்ள போறாங்க. அந்த மீனு சொன்னது போல குகைக்குள்ள நுழைஞ்ச உடனே தங்கம் கொட்டி கிடக்குது. இத பார்த்த ராமையா, அட, என்ன இவ்வளவு தங்கமா? இந்த தங்கம் மட்டும் எனக்கு கிடைச்சுச்சுன்னா என் வாழ்நாளில் நான் விறகு வெட்ட காட்டுக்குள்ள போக தேவையே இல்லை. சென்னையா, இதுல கொஞ்சம் தங்கத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லையா சென்னையாவோட பேச்ச கேட்காம அந்த தங்கத்துல கைய வச்சு எடுத்துருவாரு. அதனால இவரு சபிக்கப்பட்டு அதே இடத்துல இறந்தும் போயிடுறாரு. அவ்வளவு தூரம் சொன்னேனே, இந்த தங்கத்து மேல கை வைக்க கூடாதுன்னு. இப்படி தங்கத்தில் கை வைத்து அநியாயமா இறந்து விட்டானே. கொஞ்ச நேரம் வருத்தப்பட்ட சென்னையா அந்த குகைக்குள்ள முன்னேறி போறாரு. அங்க அந்த அரக்கன் தூக்கத்துல இருந்தான். அப்படியே சத்தமே இல்லாம மெல்ல நடந்து சென்னையா அந்த அரக்கண்ட இருந்து அந்த நகையை எடுத்துட்டு வெளியே ஓடி வந்துட்டாரு. கடைசியா சென்னையா அந்த நகையை எடுத்துட்டு திரும்பவும் அந்த நதிக்கரைக்கு வர்றாரு. ஏ மீனே, நான் வந்துட்டேன். உனக்கு விடுதலை கிடைக்கப் போகுது. சீக்கிரம் வெளியே வா. வந்துட்டீங்களா? நல்ல வேலை. இதுவரையும் நான் 10 பேருக்கு மேல அந்த குகைக்கு என்னை காப்பாத்த சொல்லி அனுப்பியிருக்கேன். ஆனா யாருமே திரும்பி வரவே இல்ல. நீங்க மட்டும்தான் திரும்ப வந்திருக்கீங்க. அதுவும் அந்த நகையோடு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. சென்னையா அந்த அரக்கண்ட இருந்து எடுத்துட்டு வந்த நகைய மீனு கிட்ட கொடுத்த உடனே அந்த மீனும் இளவரசியா மாறி கரைக்கு வராங்க. அந்த இளவரசியோட அழகுல மயங்கி சென்னையா மெய் மறந்து போய் நிக்கிறாரு. ஐயா, நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. நான் மீனாக மாறி வெகு நாட்கள் ஆகிவிட்டது. என் தந்தை நான் இறந்து விட்டேன் என்று நினைத்திருப்பார். நான் அரண்மனைக்கு செல்கிறேன். நீங்கள் நாளை அரண்மனைக்கு வந்து உங்களுக்கான வெகுமதியை பெற்றுக்கொள்ளுங்கள். மறுநாள் காலையில சென்னையா அரண்மனைக்கு போறாரு. அங்கே, வாருங்கள். நீங்கள்தான் என் மகளின் வாழ்க்கையை மாற்றியவரா? என் வாழ்நாளில் நான் என் தந்தையைத் தவிர வேறு யாரிடமும் நன்றி என்ற வார்த்தையை உபயோகித்ததில்லை. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை. எனக்கு இருப்பதோ ஒரே மகள்தான். அவளை காணவில்லை என்று நான் பெரிதும் மனம் உடைந்து விட்டேன். அது மட்டுமல்லாமல் அந்த அரக்கனையும் நான் வதம் செய்துவிட்டேன். உங்களுக்கான வெகுமதியை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமில்லாமல் எமது நாட்டின் அமைச்சர் பொறுப்பையும் உங்களுக்கு வழங்குகிறேன். யார் அங்கே அந்த வெகுமதியை கொண்டு வாருங்கள். இப்படியா சென்னையா தன்னுடைய உயிர் பணயம் வைத்து இளவரசிக்கு உதவி செய்ததால அந்த நாட்டின் அமைச்சராகவே ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பெரிய வீடும் கட்டி நல்ல வசதியா வாழ ஆரம்பிச்சிட்டாரு.